இப்ப கூட நீங்க பாருங்க, அவர் மொத்த மேடையில கருத்து தன்னுடைய வாயிலிருந்து தன்னுடைய சிந்தனையிலிருந்து பேசிய அளவுல பாருங்க, குறைந்த ஒரு 15 நிமிடம் கூட அவர் பேசல. அங்க ஓடுவாரு, இல்ல சார், பரந்தூர்ல பரந்தூர்ல குறைவா பேசினாரு, நானும் ஏத்துக்கிறேன். அது 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் இருந்துச்சு. மாநாட்டுல நிறைய பேசினாரு. 45 minutes. மாநாட்டையும் பார்த்துட்டேன். அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அங்க போவாரு. அப்புறம் நான் வந்து அவர்களை இவர்களை என்ன சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை பாரு. அப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த நடைபாதையில போயிட்டு திரும்பி வந்து பாவம் அந்த துண்டுகளை வீசி அதை சமந்துக்கிட்டு வர்றது, மூட்டை கட்டிட்டு அப்புறம் பிறகு அந்த அவருக்கு விலகி போறாருமா மறுபடியும் போய் ஒரு துண்டு சீட்டை கொண்டு யாரோ கொடுத்தாங்கன்னா அதுல நான் இந்த குடும்பத்தை ஆட்சி சர்வாதிகார ஆட்சியை ஒழித்தே தீர்வேன். இல்ல பார்த்தா படிச்சாரு, மாநாட்டுல பார்த்து படிச்ச மாதிரி தெரியலையே. படிச்சதான் தெரியல. கடைசியா பாருங்க, நீங்க அந்த கருத்து மட்டும் துண்டு சீட்டுல இருந்து வரும், தன்னுடைய எண்ணத்துல இருந்து வந்தது. அப்படின்னா நீங்க இவரு இன்னும் நீங்க எங்க பேராசிரியர் சம்பத் மாதிரி அது இதுல என்ன கொடுங்கனாம பொதுச் செயலாளர் புசியா வந்திருக்காருல்ல, அவர் இவரோட குட்டி. 2 பேருக்குமே அரசியல்ல எழுத படிக்கவே தெரியாது. அவர் வச்சிருக்கிற சாட்டை இருக்கலாமா, அந்த சாட்டையே ஊழல் பணத்துல வாங்கின சாட்டை அது. அது எப்படி ஊழல் பணம் சொல்றீங்க? ஆட்சிக்கே வராதப்ப எப்படி ஊழல் பண்ண முடியும்? சினிமாவில் வர்ற பணம் எல்லாம் என்ன பெரிய நேர்மையா சம்பாதிச்ச பணமாமா அது? 250 கோடி ரூபாய் ஒரு சாதாரண மனிதனுக்கு, ஒரு வயசான மனிதனுக்கு 250 கோடி ரூபாய் ஊதியம் கிடைக்குதுன்னா அது என்னது? இந்த நாட்டுல கொடுமை என்னமான்னா, இது எங்க பேராசிரியர் கூட சொன்னாரு, இந்தியாவிலேயே அதிக பணம் சம்பாதிக்கிற ஒரு நடிகர் விஜய். ஏன் தெரியுங்களா? தமிழ்நாட்டுலதான் அப்படிப்பட்ட நம்முடைய மக்கள் இருக்காங்க, அறியாமையில் இருக்கிற மக்கள். ஒரு நடிகனுக்காக 1000 2000 ரூபாய் பணம் கொடுத்து ஒரு படத்தை பார்க்க வேண்டிய அந்த உந்துதல் இருக்குல்ல, அது என்ன கொடுமைனாமா, கல்லூரியில் படிக்கிற குழந்தைகள், இதுல பெரிய முதுகலை படிக்கிறவங்க, பிஹெச்டி படிக்கிறவங்க எல்லாம் சினிமா வாசல்ல போய் நின்றுட்டு 1000 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பாக்குறாங்க. பிளாக்ல டிக்கெட் வாங்கி கருப்புல சட்டவிரோதமான டிக்கெட் வாங்கி படம் பார்க்கிற ஒரு நடிகர் நாட்டுக்கு வர போறாரு. சட்டவிரோத ரசிகர்கள் இந்த வாக்களிச்சு அவர்கள் இந்த நாட்டுல பெரிய சிறந்த குடிமகனா வர போறாங்க. இந்த நாடு எப்படிமா இருக்கும்? இந்த அவலத்தை போக்குறதுக்கு தான் சினிமா நடிகர்கள் ஏற்க கூடாது, விஜயை நிராகரிக்கணும், எந்த நடிகருக்கும் வாக்களிக்க கூடாது. என்ன படம் ஓடி என்ன பத்மபூஷன் அஜித்துக்குள்ள கொடுத்துட்டீங்க? அதுதான் இப்ப நம்ம நாடே அப்படித்தான் இருக்கு. இப்ப எனக்கு இந்தியாவோ இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறது உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல. நீங்க சைனாவில ஒரு அதுல ஒரு அரசியல் இருக்கிறதா பாக்குறீங்களா? அது அப்படி அது ஒரு பேசு பொருளா இருக்கு. இந்த நேரத்துல இவர் அரசியலுக்கு வந்த நேரத்துல அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன்ங்கிறது அப்கோர்ஸ் அவர் டிசர்விங்கிறதுல மாற்று கருத்துல நம்ம அதை கேள்விக்குள்ளாக்கல. இல்லம்மா, அவருக்கு அந்த விருது தகுதியான விருது தான். அந்த தம்பி ரொம்ப நல்ல மனுஷன், முதலமைச்சர் அரியணைக்கு வரணும்னு ஆசைப்படாதவரு. ஆனா இப்ப விஜய் வர்றதுக்காகவே இவருக்கு போட்டியாவது அவரை எப்படியாவது நம்ம போய் தைரியப்படுத்தி, அவருக்கும் பேச தெரியாது, மேடையில் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, கார் ஓட்டுவாரு. இப்ப சினிமாவில் எழுதி கொடுக்கறது எங்க பிரவீன் கார்த்திகேயா மாதிரி யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா, ஸ்கிரீன் பிளே யாராவது திரைக்கதை எழுதி கொடுத்தா அது ஒரு டேக் 2 டேக். விஜய் எல்லாம் எனக்கு தெரிய பல டேக் போவார். ஒரு டேக்ல எந்த படமும் எது ஷூட்டிங் நடக்கவே நடக்காது. அப்படி நீங்க அதுதான் இப்ப அவருக்கு இப்ப அவரை வந்து விஜய்க்கு எதிராக முன்னிறுத்துற அரசியல் முயற்சி இருக்குன்னு கருதுறீங்க? அதுல கட்டாயம் முயற்சி இருக்கு. அவரை யார் செய்யறாங்க? மத்திய அரசாங்கமே அப்படி விரும்புறாங்க. நாமே கூட போய் சொல்லி எப்படியாவது கூட்டிட்டு வரணும் போடுறது. ஏன்னா இந்த திரையரங்கத்துல அஜித் தான், அஜித் தான் இதுக்கு எதிராக இருப்பாரு அரசியலுக்கு தான். ஏன்னா விஜய் நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றீங்க, அஜித்தை கூட்டிட்டு வரேன்றீங்க, என்ன முரண்பாடா இருக்குது? ஏமா இப்ப ரஜினி வர்றாருன்னு சொல்லிட்டு கமலண்ணன் வந்தாரு, 2 பேர் நடந்த போட்டியில வர்றேன்னு சொல்லிட்டு எங்க ரஜினி தப்பிச்சுட்டாரு. இப்ப எங்க பிரவீன் காந்தி எல்லாம் இந்நேரம் அவரு முதலமைச்சரா இருப்பாரு, இங்க பிரவீன் காந்தி அமைச்சரா இருப்பாரு. ரஜினி எல்லாம் தப்பிச்சுட்டாரு, நன்றி வணக்கம்னு நல்லா இருக்காரு. கமலஹாசன் வந்து கஷ்டப்பட்டு இப்ப விலகி தப்பிச்சு அமைதியா இருக்காரு. அதே மாதிரி இப்ப அஜித் வந்தாருன்னா 2 பேரும் ஓஞ்சிடுவாங்க. அங்க எப்படி நீங்க சப்பானியாவும் பரட்டையாவும் இவரை கவுண்டர் பண்ணனும்னா அவரை கொண்டு வரணும்ன்றீங்க, வேற வழி இல்ல. அவர் வந்தா இந்த இளைஞர்கள் கூட்டத்தை ஈஸியா நம்ம பிரிச்சிடலாம். அங்க 50 பேர், இங்க 50 பேர், 2 பேர் உருட்டுக்கட்டையோட டெய்லி வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல சண்டை போட்டு நாட்டு மக்கள் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா நீங்க உள்ளாலவே எடுக்கணும். அதனால அஜித் என்ன விலை கொடுத்தாவது நம்ம கட்சி ஆரம்பிக்க சொல்லணும் போல இருக்கு. அஜித் வந்து எங்க பிரவீன் காந்தி என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல, அது ஒரு பெரிய சிக்கல். என்ன முடிவு எடுத்தீங்க? ரொம்ப இக்கட்டான நிலைமையா இருக்கு. அண்ணன் பேசுறத பார்த்தா அதிமுகவில் அஜித் அப்படி வச்சுக்கலாமா? அதிமுகவில் அஜித் நல்லா இருக்கு, அந்த இதுவே நல்லா இருக்கு பாருங்க, ரைமிங் நல்லா இருக்கு. பாவம் அவர் பாட்டு கார் ஓட்டிட்டு இருக்காரு, அவரை பிடிச்சி இழுத்து விடுறீங்களே. அதிமுகவில் அஜித் அவர் விருது வாங்கிட்டு கார் சந்தோஷமா இருக்க ஒரு மனுஷன் பிடிக்கல. முதல் முறையா ஒருத்தர் நல்லவர்னு சொல்லியிருக்காரு. யார்? அஜித் சார். ஏன்னா அவருக்கு அரசியல் ஆசை இல்ல, அதனால நல்லவர்னு முதல் முறையா அண்ணன் வாயில இருந்து ஒருத்தர் நல்லவர், அதுவும் சினிமாக்காரர் சொல்லியிருக்காரு. அதுக்காகவே நன்றிண்ணா. எனக்கு தனிப்பட்ட முறையில விஜய் நல்ல மனுஷன். பிரவீன் காந்தி எனக்கு ரொம்ப விஜயை பிடிக்கும். ஆனா இந்த
அரசியலுக்கு அவருக்கு ஆனா வரட்டுண்ணே, ஒரு மாற்றம் வரட்டுண்ணே. உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டுண்ணே. அண்ணா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டு, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க ரெக்கம் பண்றோம். அண்ணன் இருந்தா நமக்கு முட்டு கொடுப்பாரு நல்லான்னு. நாங்க சினிமாவில் இட்டு தனியார் சன்ன முட்டு அப்படி நாங்க சொல்லிக்கிறேன். ஓகே, அதுக்காக இல்ல இல்ல யூ ஆர் பெஸ்ட்ண்ணே. எப்பவுமே நீங்க இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறது இதுதான் தி பெஸ்ட். அதனால அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நான் பேசலாமா? பேசுங்க. ஒன்னும் சொல்லல, தனிப்பட்ட விஜய் நல்ல மனுஷன் தான். ஆனா இந்த அரசியல்ல இருக்கிற சூழ்ச்சி, வஞ்சகம், சதி, ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் எல்லாம் விஜயால தாங்க முடியாது. பாவம் நல்ல மனுஷன் அவர். அப்போ கெட்டது நடந்துகிட்டு இருக்கு, அதுல ஒருத்தர் நல்ல வர வேணான்றீங்க அப்படியானே? கெட்டது நடந்துகிட்டு இருக்கு, அந்த கெட்டதுக்குள்ள நல்ல தம்பி வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லண்ணே, கெட்டதை மாத்த ஆள் வரணும்னு அதுக்குதான் விஜய் கிளம்பி வந்திருக்காரு. நமக்கே தெரியுது கெட்டது நடக்குதுன்னு. எல்லாரும் கெட்டது வேண்டாம், கெட்டதுல போய் மாட்டிக்க கூடாதுன்னு ரஜினி சார் போன மாதிரி இவர் போக கூடாதுன்னு ரஜினி சார் பயந்துட்டாரு. விஜய் பயப்படல, துணிஞ்சு வந்துட்டாரு. அதையும் ஏன் துரத்து விடுறீங்க? அதையும் ஏன் துரத்து விடுறீங்க? ஒரு நல்லவன் வரணும்னு நினைக்கிறீங்களா? நல்லவன் வரணும் இல்ல, அவர் சொன்ன கருத்துக்கு வந்துருவோம். இல்ல, அஜித் அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு விருது கொடுத்து ப்ரோமோட் பண்றது மத்திய அரசு ஒரு நோக்கத்தோட செய்யுதுங்க. ஆமாங்க. நீங்க என்னன்னா, இது வந்து அரசியல்ல எப்பவுமே நகர்வுகள் இருக்கும், காய் நகர்வுகள் அப்பப்ப இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னன்னா, ஒன்றிய அரசுன்னு திரு விஜய் சார் வந்து பேசும்போது அது அவங்க வந்து தப்பா தான் சொல்லி கொடுப்பாங்க மோடி சாருக்கு, மோடி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதுல ஸ்டிமுலேட் பண்றது தான் மேடம். இது கேம் தான் மேடம். இது வந்து இது இல்ல. அதுல யார் அடுத்து நிக்கிறான்னு பார்த்தா, சினிமாவில் ரஜினி சார் இருக்காங்க, அஜித் சார் இருக்காங்க. ரஜினி சார் விலகிட்டாங்க, வேண்டாம் சினிமான்னு. இல்லனா ரஜினி சார் தான் தூண்டுவாங்க, அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம். ஆமா, அரசியல் வேண்டாம்னு ஒதுங்கிட்டாரு. அப்ப அடுத்தது யாருன்னு பார்த்தா தலை தான் நிக்குது. அப்ப அவரை பண்ணலான்றது கேம் தான். அது அண்ணன் சொல்றது கரெக்ட், அது ஒரு கேம். ஆனால் அந்த கேம் எல்லாம் மீறி யார் முதல்ல ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னு பார்த்தாங்கன்னா திரு விஜய் வந்து எடுத்து ஸ்டெப் வச்சிட்டாரு. அந்த ஸ்டெப் இப்போ ஒன்னே ஒண்ணுதான் மேடம், நான் என் பாணியில சொல்றேன் மேடம். அதிமுக யார் சேர போறா? ஏடிஎம்கேல அஜித் சேர்ந்தா கேம் வேற மேடம். விஜய் அந்த மாதிரி எந்த ஒரு யூகமே இல்லாம நீங்க சொல்றது எது வேணா நடக்கும் மேடம். விஜய் எப்படி இல்ல, விஜய் சார் இல்ல திரு அஜித் அவர்கள், திரு அஜித் குமார் அவர்கள் என்ன தலைன்னு கூட சொல்லாதீங்க, இல்ல இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க ஏன் பேரே சொல்லிட்டு சுத்துறீங்க, நீங்க எப்ப உருப்பட போறீங்கன்னு கேட்டு இருக்காரு. நீங்க வந்து அவரை அவர் கட்சிக்கு வர்றாரு, அதிமுக வர்றாரு, என்ன முகாந்திரம் இருக்காது? அவர் நான் சொல்ற கேம் மட்டும் புரிஞ்சுங்க மேடம். ரெண்டு தான் மேடம். இப்ப ஏடிஎம்கேக்கு ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுது மேடம். விஜய் சார் கூட்டணி வச்சுட்டா விஜய் சார் ஜாக் பாட்டு மேடம், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்ப அஜித் சாரை கூப்பிட்டு சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே ஃபுல் ஸ்வீப் ஆயிடும். எது வேணா நடக்கும் மேடம், நீங்க நடக்காதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க மேடம். இல்ல, அவர் அதுக்கான எந்த சமிக்கையும் காட்டல. விஜய் வந்து மேடம் இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சல மேடம், பேச ஆரம்பிச்சோமா இல்லையா? இல்ல, அவங்க விருது கொடுத்தாங்க. தனி அரசே பேச ஆரம்பிச்சாரு. நான் தெளிவா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து 1000 அரசியல் கணக்குகள் பிஜேபி போடலாம், திமுக போடலாம், அதிமுக போடலாம், எல்லா கட்சிகளும் போடலாம். அஜித் அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்ல, அவர் எங்கேயுமே அதுக்கான சமிக்கைகள் காட்டவில்லை. கார் எடுத்துட்டு ஓட்ட வேண்டிய அவசியம் என்ன மேடம்? மேடம் இது நல்லா கேளுங்க. இல்ல, விஜய் வர விஜய் எப்பல்லாம் விஜய் சார் ஒன்னு பண்றாரோ நீங்க நல்லா பாருங்க. விஜய் அவர்கள் சர்க்கார்னு படம் எடுத்தாரு, தலைவான்னு படம் எடுத்தாரு, அதுல பஞ்ச் டயலாக் வச்சாரு, அப்ப அரசியலுக்கு வருவாரான்ற கேள்வி வருது, எல்லாம் சரி. அஜித் அவர்கள் அது போல எதுவுமே செய்யலையே, அவர் வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு. மேடம் அவரோட ஜாதகத்தை வச்சு சரண் வந்து அவரோட கல்யாண நாள்ல ஒன்னு கொடுத்தாரு மேடம். கேளுங்க, நான் அதே நேரத்தில் ஒரு ஆடு கொடுத்தேன், அதனால சொல்றேன். அதே முகம், அதே சிரிப்பு, மலையாளி, அதே நடை உடை பாவனை, ஏன் அவரே அதுவாக கூடாதுன்னு ஒரு ஆட் கொடுத்தாரு மேடம் சரண். அப்படின்னா சொல்றீங்க சத்தியம் மேடம் இது. அவருடைய ஷாலினி மேடமுக்கும் அவங்க கல்யாணம் நடந்தது இல்லையா, அப்ப கொடுத்தது. ரெண்டாவது ஒரு டைரக்டரா ஏன் அந்த ரெண்டு ஆடுன்றதை நான் சொன்னாதான் நான் வந்து உட்கார்ந்ததுக்கு ஒரு மரியாதை. என்னன்னா சாட்டையில ஏன் வச்சிருக்காரு ஒரு டைரக்டர் அப்படின்னா, வேட்டை நடத்த போகும் சாட்டை, ஓகே, சீர்திருத்தும் மீட்டெடுக்கும் அது நாட்டை அப்படிங்கிறது அந்த டைரக்டரோட ஃபீலா இருக்கும். இன்னொன்னு செல்ஃபி எடுத்தாரு மக்களோட, மக்களும் நானும் ஒண்ணு, புரியாதவன் வாயில மண்ணு. இதுதான் மேடம் அவங்க கான்செப்ட்.